Hi friends, welcome to Infinite Videos. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா உலக அதிசயங்கள்ல ஒண்ணான மற்றும் ரோம நாகரிகத்தின் ஒரு பெரிய நினைவுச்சின்னமான கொலோசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கொலோசியம் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் யார் கட்டறாங்கன்னா கிபி 71ல வெஸ்பாசியன் அப்படிங்கறவங்க வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கிபி 80ல அவரோட பையன் வந்து டைட்டன்ஸ் அப்படிங்கறவங்க வந்து அதை கட்டி முடிக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் பின்னாடி வந்தவங்க 81ல இருந்து 96 வரைக்கும் சில பல வேலைப்பாடுகள் வந்து அதை செஞ்சு முடிக்கிறாங்க. இந்த கொலோசியம் அப்படிங்கறது வந்து கட்டி முடிச்சிடறாங்க. இந்த கொலோசியம் அப்படிங்கறது வந்து ஆரம்ப காலத்தில் ஏன் கட்டப்படுது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த காலத்தில் வந்து ரோமானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இறந்து போனவங்களுடைய சாவு ஊர்வலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 கிளாடியேட்டர்களை வந்து கத்தி சண்டை போடுவாங்களாம். அப்படி கத்தி சண்டை போடுறதுனால அவங்களுடைய வந்து என்ன ஆகும்னா அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்ப காலத்தில் நம்பிக்கை இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனதும் இல்லாமல் ஒரு அரசு விழாவாகவே ஆகப்படுது. அப்படி தான் இந்த கொலோசியம் அப்படிங்கிறவங்க வந்து கட்டப்படுது. இந்த கொலோசியம் அப்படிங்கிறத கட்டினதுக்கப்புறம் இதில் வந்து எப்படி இருக்குன்னா 150 அடி வந்து அதோடைய உயரம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய சைஸ் வந்து எப்படி இருக்கும்னா நீள்வட்ட வடிவத்தில் சைஸ் இருக்கும். இதில் வந்து மொத்தம் 4 கேலரிகள் வந்து கட்டியிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு கேலரியில் வந்து யார் இருப்பாங்கன்னா அரசர்களும் அவங்களுடைய குடும்பங்களும் அந்த கேலரியில் போகிற மாதிரி இருக்கும். 2வது கேலரியில் யார் இருப்பாங்கன்னா வந்து ஒரு பெரிய பெரிய செல்வந்தர்கள் நிலப்பிரபுக்கள் வந்து 2வது கேலரியில் போவாங்க. 3வது கேலரி வழியாக யார் போவாங்கன்னா யார் உட்காந்துருப்பாங்கன்னா அதில் வந்து தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இருப்பாங்க. 4வது கேலரியில் பெண்களுக்காக விட்டுருவாங்க. இந்த 4 கேலரி மட்டும் அதில் இல்லாமல் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா அதில் வந்து மேலே வந்து கூரைகள் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து இந்த கப்பலுடைய பாய்மரத்தில் உள்ள அந்த மேலே வந்து நிறைய திரைகள்லாம் போட்டு மூடப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம போயிட்டு வர்றதுக்கு வழிகள் வந்து ஈஸியாக இருக்குங்கிறனால நிறையா வந்து வழிகளும் அதில் வந்து விட்டுருப்பாங்க, பாதைகளும் நிறையா அமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் விட்டு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா கீழே வந்து அடித்தளம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த அடித்தளம் வந்து அடிமைத்தளம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அடிமைத்தளத்தில் தான் வந்து அடிமைகள், கைதிகள், அது மட்டும் இல்லாமல் விலங்குகள், அதுக்கப்புறம் போருக்கு தேவையான கருவிகள் இதெல்லாம் அதில் வந்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து சண்டையில் வர்றதுக்கு வந்து மக்களை வந்து அவங்க பயன்படுத்துறதுனால அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய சிங்கம், புலி இதுங்களோட வந்து மனுஷங்களை சண்டை போட விட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய கைதிகளுடைய போர் வீரர்களுடைய சண்டை விட்டு பார்ப்பாங்க. அதில் சண்டைக்கிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து அரசர் வந்து விடுதலை தந்துடுவார். சப்போஸ் வந்து ஒருத்தவங்க மட்டும் ஜெயிக்காமல் 2-3 பேர் இந்த மாதிரி ஜெயிச்சிருந்தாலும் அவங்களுக்கு விடுதலை தரணுமா இல்லைங்கிறது வந்து அரசுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா இந்த கொலோசியம் அப்படிங்கிறது வந்து நல்லா பயங்கரமாக போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருதுன்னா இந்த கொலோசியத்தோடைய அழிவு காலமும் வருது. புதியவர்கள் வந்து இதில் கொலோசியத்தில் வந்து அழிவு காலம் வரதுனால என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி இதில் வந்து அழிவு காலம் வருதுன்னா நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பஞ்சங்கள் இது மாதிரி ஏற்படுது. அது ஏற்படுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் உள்ள சுண்ணாம்பு கற்களை வந்து உருக்கி சுண்ணாம்பு கற்களை வந்து வெளில தயார் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறாங்க. அதில் உள்ள பளிங்கற்களை வந்து வெளில எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி கற்களை வெளில வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து அதில் உள்ள இரும்புகளை கூட வெளில எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதில் வந்து நடக்க ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இதில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இன்ன வரையும் கிட்டத்தட்ட அதோடைய நினைவு சின்னத்தில் உள்ள அந்த பாரம்பரியம் குறையவே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு இப்போ கூட வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் பயணிகள் வந்து இங்கே பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.